ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு என்ன வீடியோ போட போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சேனல்ல ஒரு செல்ஃப் சாரி டிராப்பிங்தாங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வீடியோ. ஏன் எனக்கு அப்படி தெரிஞ்சுச்சுன்னா, போன வீடியோ அவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க சாரி டிராப்பிங். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் குண்டா இருக்கவங்களுக்கு எப்படி சாரி கட்டணும்? சப்பியா இருக்கவங்களுக்கு எப்படி சாரி கட்டணும்? அதே மாதிரி மேல் வயிறு தெரியாம எப்படி சாரி கட்டணும்? அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கமெண்ட்ல வந்து எப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுக்கு எல்லாமே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்குங்க இது. நல்லா குண்டா இருக்கவங்களுக்கு தான் இந்த சாரி நான் கட்டி காமிக்க போறேன். இதே மெத்தட்ல நீங்களே கட்டிக்கலாம் சாரி. ரொம்ப ஈஸியா இருக்கும். சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தாங்க. அது எல்லாத்தையுமே உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு 15 வருஷமா 16 வருஷமா இந்த மேக்கப் ஃபீல்டுல இருக்கேன் நானு. பியூட்டிஷியன் ஃபீல்டுல. உங்களுக்கே தெரியும். நிறைய பேருக்கு கட்டியிருக்கேன் நான் சாரி குண்டா இருக்கவங்களுக்கு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க சாரி கட்டினா நான் ஒல்லியா தெரியுற மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த மெத்தட் தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான். நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணி கட்டினீங்கன்னா குண்டா இருக்கிறதே தெரியாது. செல்ஃபாவும் நீங்க கட்டிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப நிறைய நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் வரும் என்னோட சேனல்ல. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்றதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சாரி எப்படி கட்டணும் அந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் ஃபுல்லா நிறைய சொல்லியிருக்கேன். நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா இது பட்டுப்புடவையோட சைஸ் இருக்கும். ஒரு 7 ப்ளீட்ஸ் எடுக்கலான்னு இருக்கேங்க. ஏன்னா நான் சாரி கட்டி விட போறவங்க வந்து கொஞ்சம் ஃபேட்டா இருப்பாங்க சொன்னேன் இல்லைங்களா, அதனால ஒரு 7 ப்ளீட்ஸ் கரெக்டா இருக்கும். ஆனா அதுவே நீட்டா தான் இருக்கும். பார்த்துக்கோங்க எப்படி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட்ஸ் வந்து பெருசா இருக்கணும், கொஞ்சம் பெருசா இருக்கணும், இல்லைன்னா கட்டும் போது அதோட டிஸ்டர்ப் பண்ணும். செகண்ட் ப்ளீட்ஸ்ல இருந்து கொஞ்சம் சின்ன சின்னதா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 6 7 அந்த அளவு இருந்தா கூட ஓகே தான். அதுக்கப்புறம் இந்த ப்ளீட்ஸ் வந்து நல்லா ஒரு இந்த அளவு வச்சுக்கோங்க. ஒரு கையளவு வச்சுக்கோங்க. இந்த அளவு வச்சாலே சைடு கவர் பண்ண முடியும். இந்த அளவு வச்சுட்டு இந்த மடிப்பெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெகுலரா நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் நான் சொல்ற மெத்தட்ல கரெக்டா ஃபாலோ பண்ணி கட்டினீங்கனாலே குண்டா இருக்கவங்க ஒல்லியா தெரியுற மாதிரி கட்ட முடியும் சாரி. வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்றேன். அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி சாரி கட்டும் போது உங்களுக்கு ஒல்லியா தெரியுற மாதிரி கட்ட முடியும். இங்க ஒரு பின் போட்டுக்கலாம். பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணிருக்கேன். போன வீடியோல சொன்ன மாதிரியே தாங்க. நீங்க ஏதாவது ட்ரெஸ் காய போடுற மாதிரி கிளிப் இருக்கும்ல, அதை கூட இங்க வச்சு பின் பண்ணிக்கலாம். இப்படி பின் பண்ணிட்டு நீங்க ப்ளீட்ஸ் எடுக்கும் போது வேற யாரோட ஹெல்ப்பும் தேவைப்படாது. நீங்களே சாரி கட்டிக்க முடியும். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த லாஸ்ட் ப்ளீட்ஸ் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி எடுத்துட்டு நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி தாங்க, இந்த ப்ளீட்ஸ் வந்து பட்டு சாரி மாதிரி இருக்குன்னா நீங்க நல்லா இப்படி வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அயனிங் மிஷின்லாம் யூஸ் பண்ணாம பண்றோம் இல்லைங்களா, அதனால நல்லா இப்படி இந்த நகத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல வச்சு கிளிப் பண்ணிட்டு அடுத்த ப்ளீட்ஸ் எடுக்கணும். ஒரே மாதிரி நீட்டா எடுத்துக்கோங்க ப்ளீட்ஸு. அதே மாதிரி முந்தானி நீங்க உங்களுக்கு தானே கட்ட போறீங்க. அப்போ வந்து இந்த ப்ளீட்ஸ் எடுத்துட்டு அளவு பார்த்துக்கோங்க. முந்தானி வந்து எந்த அளவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அளவு பார்த்துட்டு பின் பண்ணிக்கோங்க. மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி அளவுல எடுக்கணும். இந்த லாஸ்ட் ப்ளீட்ஸ் மேல எவ்வளவு வச்சிருக்கோமோ அதே மாதிரி அதே அளவுல வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டா அரேஞ்ச் பண்ணி ஒரு பின் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு டைம் தேய்ச்சி விட்டுட்டு பின் போட்டுக்கோங்க. இப்படி முந்தானி எடுத்து அளவு பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் லென்த்து, அதனால நான் இன்னும் கொஞ்சம் லென்த்தா எடுக்கிறேன். நான் சாரி கட்டி விட போறவங்க நல்லா ஹைட்டா இருப்பாங்க, அதனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முந்தானி கரெக்டாக இந்த அளவு வச்சிருக்கேன். அவங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த அளவு வரும். எனக்கு கொஞ்சம் ஹைட்டு ப்ராப்ளம்னால இவ்வளோ வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அளவு நீங்கள் எப்படி மெஷர் பண்ணணும்னா இங்கிருந்து வந்துட்டு
கரெக்டாக முன்னாடி இங்கே போட்டுட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 2-3 இன்ச்சஸ் வெளியே விட்டு, ஏன்னா இங்கே நம்ம கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் சொருகுவோம் இல்லையா, அதனால ஒரு 2-3 இன்ச்சஸ் வந்து வெளியே வர மாதிரி வச்சு பின் பண்ணணும். நான் இப்போ சும்மா உங்களுக்கு அளவுக்காக என்னோட அளவு எடுத்து காமிக்கிறேன். நான் அவங்களுக்கு கட்டும் போது அளவு மாறி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். நீங்கள் மெஷர்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறக்காக நான் சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இருக்கணும் பின்னு, இந்த பின்னு. நீங்கள் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கீங்க, செல்ஃபாக சாரி கட்டுறீங்கன்னா இந்த மாதிரி தான் கட்டணும். நீங்கள் இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு பின் பண்ணிட்டு தான் இந்த சென்டர் ஃப்ளீட்ஸை அளவுக்கு மாற்றி எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுத்தளவு மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பெருவிரல் கிட்ட. ஏன்னா ஆல்ரெடி ஃபேட்டாக இருக்கும் அப்படிங்கும் போது நீங்கள் சாரி கொண்டு வந்து இந்த மாதிரி ரைட் சைடில் இவ்வளோ தள்ளி வைக்கக்கூடாது. தள்ளி வச்சிங்கன்னா இந்த சாரியோடது சேர்ந்து இந்த இடத்துல குண்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் இப்படி சென்டராக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சென்டராக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுத்தளவு எடுக்கணும். சென்டராக வச்சுட்டு இந்த அளவு இங்கேருந்து ஒரு 2-3 இன்ச்சஸ் வெளியே வச்சு இங்கேருந்து இப்போ நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்தோன்னா இது மேல் மடிப்பு இப்படி வரும் இல்லைங்களா, அதனால இங்கே எடுத்துட்டு இந்த இடம் கொஞ்சம் தள்ளி வச்சு இங்கே ஒரு பின் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ மெஷர்மெண்ட் ஃபுல்லாக எடுத்தாச்சுங்க. இந்த சுத்தளவு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சென்டராக ஒரு ஃப்ளீட்ஸ் கிடச்சிருச்சு நமக்கு. இதுதான் நம்ம சென்டரில் ஃப்ளீட்ஸ் எடுக்கிற இடம். உங்களோட மெஷர்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டா இந்த சென்டர் ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தனியாக சாரியோட பிளேஸ் இருக்கும். இங்கே வந்து சென்டர் ஃப்ளீட்ஸ் எடுத்து நம்ம மடிப்பு எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுக்கிற மடிப்பு வந்து எப்பயுமே கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. இது சின்னதாக எடுத்துட்டிங்கன்னா சொருகுனதுக்கு அப்புறம் கரெக்டாக வராது. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தாங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணி கட்டினீங்கன்னா தான் சாரி பர்ஃபெக்டாக வரும். இந்த ஃப்ளீட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளீட்ஸை கொஞ்சம் பெருசாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுக்கிற ஃப்ளீட்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுக்கணும். ஃப்ளீட்ஸை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக எடுத்திங்கன்னா தான் நிறையா ஃப்ளீட்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் சப்பியாக இருக்கவங்களுக்குலாம் நார்மலாகவே ஃப்ளீட்ஸ் கிடைக்காது சாரியில். அப்போ நீங்கள் வந்து பெருசாக எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்தாது அந்த சென்டர் ஃப்ளீட்ஸு. அப்போ கொஞ்சமாக அந்த மடிப்பு இருக்கும்போது பார்க்க நல்லா இருக்காது. இந்த மாதிரி எடுத்திங்கன்னா தான் ஒரு 5-6 மடிப்பாச்சு வரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரியாவது வரும். இதை எடுத்துட்டு நல்லா இப்படி உதறிட்டு இங்கே பின் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பின் போட்டு வச்சுக்கோங்க. இதை இந்த மாதிரி ஒரு பின் பண்ணிட்டு நீங்கள் சாதாரண சாரினா இப்படியே சும்மா எடுத்து மடித்து வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ மார்னிங் சாரி கட்டுறீங்க அப்படின்னா முதல் நாள் நைட்டு இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுத்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். ஃபோல்டிங்லாம் பண்ண வேண்டியதில்லை. சும்மா எடுத்துட்டு இப்படி ஒரு மடிச்சுட்டு இந்த 2 மடிப்பு கூட இப்படியே மடிச்சு நீங்கள் ஒரு ஹேங்கிங்கில் கூட அப்படியே போட்டுட்டு காலையில் எடுத்து உங்களால் அப்படியே கட்டிக்க முடியும் இந்த சாரியை. சப்போஸ் இல்லை இந்த சென்டர் ஃப்ளீட்ஸில் வந்து உங்களுக்கு ரொம்ப இந்த சாரி வந்து பர்ஃபெக்டாக நிற்கிது, இல்லை கொஞ்சம் மடமடன்னு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கையிலேயே கொஞ்சம் நல்லா இப்படி நல்லா நீவி விட்டுட்டு கீழே ஒரு பின் போட்டு வச்சுக்கணும். அதே சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஃப்ளீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நல்லா ஃபுல்லாக நீவி விட்டுட்டு இங்கே ஒரு பின் போட்டு அதே மாதிரி கீழே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்துகிட்டு வந்து பின் குத்தி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி எடுத்து இந்த கீழே இருக்கிற மடிப்பை நல்லா இப்படி நல்லா நீவிட்டு நீங்கள் இங்கே ஒரு பின் போட்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் மார்னிங் கட்டும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி ஒரு பின் போட்டு நீங்கள் ஃபுல் சாரியை அப்படியே சும்மா மடித்து வச்சுக்கலாம். ஆனால் இப்போ வந்து நான் உங்களுக்கு கட்டி காமிக்க போகிறேன் சாரியை. நீங்களா செல்ஃபாக கட்டினாலும் நான் சொல்கிற மெத்தடில் இதே மாதிரி கட்டிக்கலாம். நான் வேற ஒருத்தவங்களுக்கு கட்டி காமிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாரி நான் வந்து ஃபுல்லாக இவங்க பெருவரல் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வச்சு தான் சொருக போகிறேன். ஏன்னா நம்ம சைடில் வச்சு சொருகி வச்சோம்னா ஃபேட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும், நமக்கு வயிறு பெருசாக தெரியும். அதனால பார்த்தீங்களா இப்படி கொஞ்சம் சென்டருக்கு நம்ம 2 காலோட சென்டருக்கும் கொஞ்சம் தள்ளி வச்சு தான் இப்போ நான் சொருக போகிறேன். நீங்கள் வந்து இப்போ சொருகும் போது உள்ளுக்குள்ளே வந்து சுருட்டி வைக்கவே கூடாது. சுருட்டி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபேட்டாக தெரியும். அதனால் நல்லா மடித்த மாதிரியே சொருகிக்கோங்க சுற்றியுமே.
சொருகிற ஒவ்வொரு இடமுமே பார்த்து கேர்ஃபுல்லாக சொருகிக்கோங்க. உள்ளுக்குள்ளே சுருண்டு நிற்கவே கூடாது. இப்போ இது வரைக்குமே கரெக்டாக சொருகிட்டு வந்துட்டேங்க. ஃபுல்லாக சுருக்கு இல்லாமல் உள்ளே சொருகியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து மெஷர்மெண்ட் எடுத்திருந்தோம் இல்லையா, அது சென்டராக இங்கே வருது. அதுக்கப்புறம் இந்த கீழே ஒரு ஃப்ளீட்ஸ் எடுத்து பின் குத்திருந்தோம்ல, அதை நீங்கள் இப்போவே கழட்டிடுங்க. லாஸ்ட்டாக கழட்டினீங்கன்னா அது இந்த முந்தானி எடுத்துகிட்டு போய் சொருக முடியாது. அதனால இந்த ஃப்ளீட்ஸை எடுத்துட்டு சும்மா இந்த இடத்த மட்டும் ஒரு செக்யூர் பண்ணி இந்த இடத்துல சொருகி வச்சுட்டு முந்தானி எடுத்துகிட்டு போய் போட்டுடலாம். இப்போ சும்மா அந்த சென்டர் ஃப்ளீட்ஸை நான் சொருகி வச்சுருக்கேன். இப்போ வந்து முந்தானி போட போகிறேன். இப்போ வந்து பின் குத்த போகிறேங்க. பின்னை வந்து கரெக்டாக நீங்கள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்படி கிராஸாக வச்சு குத்தக்கூடாது. இந்த மாதிரி இப்படி கிராஸாக வச்சு குத்தக்கூடாது. இப்படி நேராக வச்சு இந்த இடத்துல தான் நீங்கள் பின் பண்ணணும். பாருங்க, இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு பின் பண்ணணும். பின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாமே இப்படி நேராக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஃப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளீட்ஸை கொஞ்சம் கவர்டாக வச்சுட்டு அடுத்த ஃப்ளீட்ஸு, அதுக்கு அடுத்த ஃப்ளீட்ஸு பாருங்கள், ஒரு 7 கிட்ட எடுத்தேன் இல்லைங்களா, இதுவே நல்லா அழகாக கவர் ஆகிருக்கும். இந்த மாதிரி சில பேர் வந்து இந்த லாஸ்ட் ஃப்ளீட்ஸை ரொம்ப பெருசாக எடுத்துருவாங்க, ஏன்னா நம்ம குண்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில். ஆனால் அப்படி பண்ண வேண்டாம். நீங்கள் நான் சொன்ன அளவு எடுத்துக்கோங்க. எடுத்தாலுமே சைடில் இவ்வளோ அழகாக ஃப்ளீட்ஸ் கிடைக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு போய் டைட்டாக பேக் சைடில் நம்ம பின் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கார்னரில் தான் நீங்கள் வந்து அளவெடுக்கணும்னு. அந்த மாதிரி நம்ம ரைட் சைடு அந்த கால் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் நம்ம வச்சு பின் பண்ணணும். அப்போ தான் வயிறு ஃபுல்லாக கவர் ஆகி கிடைக்கும். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நான் சைடில் வந்து எனக்கு வயிறுலாம் தெரியாத மாதிரி கவர் பண்ணி எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நீங்கள் இந்த கார்னர் ரைட் சைடு வந்து பின் பண்ணிவிட்டு நீங்கள் சாரி கட்டும் போது வயிறு சுத்தமாக தெரியாது, நல்லா கவர் ஆயிரும். அதுக்கப்புறங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சென்டர் ஃப்ளீட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ஃப்ளீட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஃப்ளீட்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் இப்படி விரித்த மாதிரி வச்சுட்டு உங்களோட லெஃப்ட் கால் இருக்குல்ல, லெஃப்ட் கால் சைடில் வச்சு தான் சொருகணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப சென்டராக சொருகிடக்கூடாது. இந்த ரைட் சைடு கொண்டு போயிட்டு கொஞ்சம் கவர் ஆகுற மாதிரி சொருகிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சொருகும் போது உங்களுக்கு வந்து வயிறு வந்து பெருசாக தெரியாது. நம்ம நல்லா லெஃப்ட் சைடு இப்படி வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வர 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 நம்மளோட டம்மி நல்லா தெரியும். அதனால நம்ம எப்பயுமே இந்த லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு இந்த ஃப்ளீட்ஸ் நல்லா இப்படி பிரித்து விட்ட மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சொருகணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்க. இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா ஒல்லியாக தெரிகிற மாதிரி சாரி கட்ட முடியும். இப்படி வச்சுட்டு சொருகிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஃப்ளீட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, கொஞ்சம் இப்படி விரித்த மாதிரி இந்த ஃப்ளீட்ஸில் தனியாக ஒரு செக்யூர் பின் போட்டு வச்சுக்கோங்க. இந்த பின் போட்டு வச்சுட்டிங்கன்னா நம்ம சாரி கட்டி ஃபினிஷிங் ஆகிற வரைக்கும் இந்த 4 மடிப்பு இந்த இடத்துல தான் இருக்கும். இங்கே எவ்வளோ ஃப்ளீட்ஸ் எடுக்கிறோமோ அது இங்கே தான் இருக்கும், இல்லைன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் போயிடும். இதை போட்டு வச்சுட்டு தான் நம்ம சைடில் சொருக ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா இந்த சைடில் ஒரு ஃப்ளீட்ஸ் பின்னு குத்தி வச்சோம் இல்லைங்களா, அதை கை விட்டு ஃபுல்லாக உள்ளே இப்படி டைட்டாக இழுத்துட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி இந்த ஃப்ளீட்ஸ் வர மாதிரி எடுத்து, நீங்கள் ரொம்ப டைட்டாக இழுத்து சொருகிடக்கூடாது, ஓரளவு லூஸாக தான் இருக்கணும். இந்த இடத்த நீங்கள் ரொம்ப டைட்டாக இழுத்து சொருகிட்டிங்கன்னா வயிறு இன்னுமே பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த மேலே மட்டும்தான் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும், கீழே கால் சைடு ரொம்ப டைட்டாக இழுத்துடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து இந்த சைடு நம்ம சொருகி வச்சுக்கணும். சொருகும் போதுமே சுருட்டி சொருகிறாதீங்க, கொஞ்சம் மடித்த மாதிரியே சொருகிட்டு இந்த சாரியோட எக்ஸ்ட்ரா இருக்கும், நம்ம இங்கே வந்து சென்டர் ஃப்ளீட்ஸ் எடுத்தது போக எக்ஸ்ட்ரா சாரீஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து அதையுமே நீங்கள் சொருகும் போது இப்படி அழகாக எடுத்துகிட்டு வந்து உள்ளே மடித்த மாதிரியே தான் சொருகணும். நான் எடுத்திருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு மடித்த மாதிரி சொருகணும். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சாரியே இல்லை, அளவாக போயிடுச்சு. அந்த மாதிரி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இங்கே எதுவுமே சாரி சுருக்கு இல்லாமல் நம்ம ஃபுல்லாக இங்கே சொருகி வச்சுக்கணும். அப்புறம் ஃப்ளீட்ஸை ஃபுல்லாக இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, பின்னாடி வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து
மாதிரி எடுத்துட்டு வந்து ப்ளீட்ஸை ஃபுல்லாக இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃப்ளீட்ஸில் உங்களுக்கு இந்த ஃப்ளீட்ஸ் லூஸாக இருக்கும். சில பேர் சொல்கிறாங்க இங்கே லூஸாக இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த ஃப்ளீட்ஸ் லூஸாக இருக்குங்க அப்படின்னா நீங்கள் வயிறுக்கிட்ட இழுத்துட்டு போய் டைட் பண்ண வேண்டியதில்லை. இந்த ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே கை உள்ளே விட்டுட்டு அந்த ஃப்ளீட்ஸோட அடியில், ப்ளவுஸுக்கு அடியில் இப்படி பிடிச்சி இழுத்து இப்படி நீங்கள் இங்கே டைட் பண்ணிங்கனாலும் இந்த இடம் டைட் ஆயிரும். இங்கேயுமே மேலே வந்து உங்களுக்கு ரொம்ப இப்படி கொஞ்சம் நெக்கு கிட்ட பிடிச்ச மாதிரி இருக்காது. எடுத்துட்டு வந்து இங்கே ஒரு பின் பண்ணணும். இப்போ ஃப்ளீட்ஸும் அழகாக நிற்கும். நமக்கு வந்து கழுத்துக்கிட்ட ரொம்ப ஹார்டாக தெரியாது, பெருசாக தெரியாது. அதே மாதிரி சைடு அடிக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய பேர் கேட்பாங்க. சைடு அடிக்காமல் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இந்த சைடு அடிக்காமல் இருக்கணும்னா இந்த செகண்ட் ஃப்ளீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம இந்த மேல் ஃப்ளீட்ஸோட உள்ளே இருக்கிற இந்த செகண்ட் ஃப்ளீட்ஸு இதைய கொஞ்சம் இப்படி கீழே இழுத்து விட்டுட்டு இந்த இடம் இருக்குல்ல, நம்ம சென்டர் ஃப்ளீட்ஸ் பண்ணியிருக்கோம்ல, இங்கே ஒரு பின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வச்சு இந்த ஃப்ளீட்ஸில் ஒரு பின் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஃப்ளீட்ஸில் பாருங்க, இங்கே ஒரு பின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃப்ளீட்ஸில் செகண்ட் ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு வந்து அழகாக அப்படியே கொண்டு வந்து இங்கே ஒரு பின் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு பின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மேலே இருக்கிற ஃப்ளீட்ஸ் இருக்குல்ல, இது வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நகராது, அங்கேயே நிற்கும் அப்படியே. லாஸ்ட்டாக இங்கே இந்த பின்னு சொன்னேன் இல்லைங்களா, பார்த்தீங்களா, இங்கே நம்ம குத்திருந்தது அப்படியே தான் இருக்குது. நான் சுற்றி எடுத்துகிட்டு வந்து சொருகுனது எல்லாம் பண்ணேன். ஆனாலும் இங்கே அந்த சென்டர் ஃப்ளீட்ஸில் குத்தின பின்னு அங்கேயே தான் இருக்குது. இப்போ கடைசியாக இதை எடுத்துகிட்டு இங்கே நம்ம எடுத்து வச்ச அந்த 2-3 ஃப்ளீட்ஸோடு சேர்த்து வச்சு ஒரு பின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேக் சைடு நம்ம முந்தானி இங்கே குத்திருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த பேக் சைடு நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி உள்ள ஒரு பின் குத்தணும். அதுக்கு இந்த மாதிரி இந்த மேல் மடிப்பை எடுத்துட்டு அப்படியே பிடிச்சி உள்ளே குத்திக்கோங்க. இது வந்து நம்மளால் பண்ண முடியாது, நம்மளே நமக்கு குத்திக்க முடியாது. வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா இப்படி ஒரு பின் போட்டு விட சொல்லுங்கள். இது போட்டிங்கன்னா தான் அந்த பர்ஃபெக்ஷன் இருக்கும் சாரியில். இப்படி போட்டிங்கன்னா இந்த இடம் அப்படியே உங்களுக்கு கரெக்டாக நிற்கும். இப்ப வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க. சாரி வந்து நான் ரொம்ப குண்டா இருக்கவங்களுக்கு தான் கட்டியிருக்கேன். நீங்க கொஞ்சம் சப்பியா இருந்தாலும் சரி இந்த மெத்தட்ல சாரி கட்டுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல பாக்ஸ் ஃபோல்டிங் வேணும் அப்படின்னாலும் நெக்ஸ்ட் அந்த வீடியோல போடுறேன். பாக்ஸ் ஃபோல்டிங்லயே நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நீங்க பாக்ஸ் ஃபோல்ட் பண்றீங்க, அயன் பண்ணி சாரி கட்டுறீங்கன்னா இன்னும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு சாரி கட்டுறத பத்தி அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி மேல் வயிறு இருக்குங்க, மேல் வயிறு தெரியாம இருக்கிறதுக்கு நான் எந்த மாதிரி ஸ்கட்டு வந்து நான் எந்த இடத்துல போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா தொப்புள் மேல போட்டுக்கோங்க. அவங்க கேட்டாங்க தொப்புளுக்கு மேல போடணுமா இல்ல கீழே லோவா ஸ்கட்டு போடணுமான்னு கேட்டிருந்தாங்க. நீங்க வந்து தொப்புள் மேலேயே போட்டுக்கோங்க. தொப்புள் மேல போட்டு கட்டும் போது தான் உங்களுக்கு மேலேயும் கீழே வயிறு ஒரே சமமா இருக்கும். அப்ப நீங்க சாரி கட்டும் போது ரொம்ப அந்த பெல்லி தெரியாது உங்களுக்கு. அதே மாதிரி நீங்க குண்டா இருக்கீங்க அப்படின்னாலே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க நார்மலா பிளவுஸ் தைக்காதீங்க. நீங்க எப்பயுமே பேக் ஹூக் வச்சு பிளவுஸ் தைச்சுக்கோங்க. பேக் ஹூக் வச்சுட்டு அந்த பிரின்சஸ் கட் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்க பிளவுஸ் தைச்சுக்கோங்க. அப்படி போடும்போது நீங்க குண்டா தெரிய மாட்டீங்க. இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ். அந்த மாதிரி பிளவுஸ் தைச்சுக்கோங்க. அப்புறம் கை வந்து அந்த முட்டி வரைக்கும் கொஞ்சம் இறக்கமா வச்சுக்கோங்க. இல்ல ஷார்ட்டா வைக்கிறீங்கனாலும் கொஞ்சம் லூஸா வச்சுக்கோங்க கைய. அந்த மாதிரி நீங்க எல்லாம் பண்ணும்போது நீங்க கண்டிப்பா ஒல்லியா தெரிவிங்க. இந்த சாரி கட்டினவங்களே சொன்னாங்க என்கிட்ட, நான் இவ்வளவு நாள் சாரி கட்டியிருக்கேங்க, ஆனா இந்த மாதிரி நான் இவ்வளவு ஒல்லியா ஃபீல் பண்ணது இல்ல, எனக்கு நான் உடம்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியல, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா குண்டா இருக்கவங்களுக்கு சாரி கட்டும் போது அவங்களுக்கு அதை வியர் பண்ணிட்டு அங்கேயும் நடக்கவோ பண்றப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா தாங்க இருக்கும். வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஓகேங்க, நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை மீட் பண்றேங்க. வணக்கம்.